இருக்கிறவர். கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கு. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது நித்திய பிதா என்னங்க சொல்றான்? நித்திய பிதா. அவர் நித்திய ஜீவனானவர், அவரே நித்திய பிதா. இன்னும் அதுக்கு கீழே அந்த இதை நீங்கள் எப்படின்னா லூக்காவில் தேவதூதன் கேப்ரியல் வந்து சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஏசாயா சொல்லுகிறார் அவருடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யத்தை அவருக்கு கொடுப்பாரு, அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்படின்னா முடிவே இல்லாதவர், அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை, ஆதி அந்தமில்லா பரம்பொருளான இறைவன் தான் கிறிஸ்து. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த இயேசுவை இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒரு சாதாரண விஷயத்துக்கு, உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்துக்காச்சு கலங்கி பதறி ஒடுங்கி போயிடுவாங்களா? ஒருத்தன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறான் யாருக்கிட்ட? எஸ்ரா நெகேமியாட்ட சொல்கிறான். நெகேமியா என்ன பண்ணார்? அலங்கத்தை கட்டின. நெகேமியாட்ட ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், யோ இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க, தஸ்நாய் பொஸ்நாயின்னு 2 நாய், அதே போல் இவனுக்கு எதிராக இருந்ததும் 2 நாய்கள். இவங்க வந்து இன்னைக்கு என்னையும் கொல்ல வர்றாங்க, வா நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் உள்ளே புகுந்துக்கிட்டு கதவை சாத்திக்குவோம். அப்போ அவன் சொல்கிறான், என்ன மாதிரி மனுஷன் போய் ஒளிவானா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? கடவுளுக்காக நிற்கிறேன், அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் என்னுடையவர் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவருடையவர் என்று அறிந்திருக்கிறேன். என்ன மாதிரி மனுஷன் 2 பேர் கொல்ல வர்றானா நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேனா? இதனால் அவன் தீர்க்கதரிசி இல்லை, தேவன் அனுப்பினவர் இல்லை என்று தெரிந்து கொண்டேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அதை அப்புறம் பார்ப்போம். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன், தேவனாலே பிறந்தவன். அப்படின்னா இவர் தான் அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் என்று நல்லா கவனிங்க. தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எப்படிங்க? ஏதோ அவங்க சொல்கிறாங்க இல்லை, தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி பிறந்தவன், தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மற்றவரிடத்தில் அன்பு கூறுவான். இதெல்லாம் அடையாளம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் கிறிஸ்துவினால் பிறந்திருக்கிறேன் எனில் அதே கிறிஸ்துவின் இரத்தத்தில் பிறந்த இன்னொருவனை என்னால் நேசிக்காமல் நான் இருப்பேனானால் அது நான் தேவனால் பிறந்தேன்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ இன்னொரு கேள்வி, நீங்கள் உங்கள் சக விசுவாசிகளை நேசிக்கிறீர்களா? நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா? தேவனால் பிறந்தவன், அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் எப்படி இருப்பான்? நீ உலகத்தை நேசிக்கிறது அது அப்புறங்க, மற்றவங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் அது அப்புறம். ஆனால் உன்னோடு கூட கிறிஸ்துவின் குடும்பத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு கிறிஸ்துவின் ஆவியினால் பிறந்திருக்கிற ஒருவன். நான் சொல்கிறேன், இந்த சபையில் நீங்கள் அப்படி இல்லைன்னா இந்த சபைக்கு வெளியே இருக்கிற வேறு உலகளாவிய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி நேசிக்க முடியும்? புரியுதுங்களா? இதெல்லாம் அடையாளம். அப்போ தேவனால் நான் பிறந்திருந்தால் தேவனால் பிறப்பிக்கப்படும். ஏன்னா அவங்க யார்? எனக்கு அண்ணனும் தம்பியுமா இருக்கிறாங்க, அக்காளும் சொல்லுங்க தங்கையுமா இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்கள நேசிக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என் மனசு என்ன செய்யும்? துடிக்கும். என் மனசு துடிக்கணும். அப்படி துடிக்கலைன்னா நான் தேவனால் பிறந்தவன் இல்லை. நம்முடைய இருதயம் துடிக்கிறதா? நீங்களும் சரீரத்தில் உள்ளவர்களாக இருக்கிறபடினால சரீரத்தில் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்து நீங்கள் ஜெபித்தது உண்டா? கேள்விப்பட்டு ஜெபித்தது உண்டா? ஏன் வயிற்று வலிக்காக ஜெபிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்குது. ஆனால் என் கூட பிறந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு வயிற்று வலி என்று சொன்னால் ஜெபிப்போம் அப்படின்ட்டு போயிரு. அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்ப இயேசுவானவர், அதையும் வாசிங்க. இயேசுவானவரை தேவனுடைய குமாரன்னு சொல்லி நீ விசுவாசித்தா நீ உலகத்தை ஜெயிக்கலாம். இப்ப இயேசு மனுஷகுமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார், தேவகுமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார். மனிதகுமாரன் என்று அழைக்கப்படுவதின் நோக்கம் என்னன்னா, இந்த பூமி முழுவதுக்கும் அவரே பேரரசர்.
அவரை சகல மொழி பேசுகிறவர்களும் சகல இனத்தவர்களும் சகல இனக்குழுக்களும் மக்கள் இனங்களும் வணங்கணும், ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் வெளிப்பாடு வருகிறத நம்ம பார்க்குறோம் தானியேலுக்கு. அதனால தான் தானியேல் சோர்ந்து போறார். என்ன ஒரு மனுஷனை காட்டி சர்வ வல்லவர் சொல்றாரு, இவரைத்தான் எல்லா மக்களும் ஆராதிக்கணும், இவரைத்தான் எல்லா மக்களும் சேவிக்கணும் அப்படின்னு அண்ட சராசரங்களை படைத்த சிருஷ்டி கர்த்தர் ஒரு மனிதனை காட்டி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் படுத்துட்டார். அந்த மனுஷன் யாருன்னே அவருக்கு தெரியல. இயேசுவானவரை விசாரிக்கிறாங்க சிலுவையில் அறையத்துக்கு முன்னால, நீ யார்? அவர் சொல்றார், இது முதல் மனிதகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறத, மேகங்கள் மேல் வருகிறத காண்பாய். அப்படின்னா என்ன கேள்வி கேட்கிற பிரதான ஆசாரியனே, இந்த அண்ட சராசரமும் வணங்கும்படியான அரசன் நான். அவன் கேட்கிறான் பிலாத்து, நீர் ராஜாவா? ஆம், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான்.